சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. மறுபுறம் சென்னையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் ஆகியோரை நேரில் சந்தித்து கூட்டணியை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டியது என அரசியல் அரங்கை அதிர வைத்த முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். விஜய்க்கு ஏற்கனவே சில சவால்கள் இருந்தாலும் இன்று வந்திருப்பது சுவையான செய்தி. சவால்கள் என்ன? ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அது நீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. தீர்ப்பு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. என்று தீர்ப்பு வெளியாக போகுது, இந்த எலெக்ஷனுக்குள்ளே படம் வந்துருமா என்கிற அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். இன்னொரு புறம் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்கறது? திமுக ஒரு பக்கம் தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்காங்க, அதிமுக ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சவால் ஒரு பக்கம். கூட்டணி இன்னும் யாருடனும் அமையவில்லை அப்படிங்கிற நான்காவது சவால் அவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் பாஜக அதிமுக அலையன்ஸ், தங்களுடைய அலையன்ஸில் யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய ஏற்கனவே இருந்த அலையன்ஸ் அப்படியே உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் அங்கிருந்து விஜய் பக்கம் வருவார்களா என்று பேசப்பட்டாலும் காங்கிரஸ் அங்கே போய் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் கட்சிக்கு இன்னும் எந்த கூட்டணியும் அமையவில்லை என்ற பல சவால்கள் இருக்கும் நேரத்தில் தான் இந்த சுவையான செய்தி வந்தது. என்ன செய்தி அது? தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை விஜய் கட்சியினருக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இது ஒரு பொது சின்னம். அப்படின்னா என்ன? 234 தொகுதியிலையும் இந்த சின்னத்தில் விஜயின் தாவேகா கட்சியினர் போட்டி போடலாம். விசில் அவர்களுக்கு இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா விஜய் ஏற்கனவே பிகில் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. GOATக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த விசிலோட விஜயோடைய அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணத்தினால இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக விஜய் கட்சியினருக்கு பார்க்கப்படுகிறது. அவங்க எந்த அளவுக்கு வாக்குகள் பிரிப்பாங்க, யாருக்கு சேதத்தை செய்வாங்க, இதெல்லாம் மறுபுறம். பட் அவங்களுக்கு இந்த விசிலானது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விசில் சின்னத்தை பொறுத்தவரை, அதாவது விஜய் கட்சியினர் மொத்தம் 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 சின்னத்தில் ஏதாவது ஒன்று கொடுங்க, ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் விசில் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 10ல் 7 ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னங்கள், 3 இவங்களே புதிதாக வடிவமைத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தேர்தல் ஆணையம் விஜய் கட்சியினருக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருப்பது தாவேகா கட்சியினருடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்களின் கட்சிக்கு பேட்டரி டார்ச், ஏற்கனவே அந்த சின்னத்தில் தான் அவர் தேர்தலை சந்தித்தார். 2019 சரி, 2021 சரி. ஆனால் இப்பொழுது திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அடுத்த கேம்புக்கு நம்ம அப்படியே வந்தோம்னா பாஜக அதிமுகவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாள். என்ன நாள்? நாளை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அவர் எங்கேருந்து முதல்ல தமிழகம் வரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, டெல்லியிலேருந்து முதல்ல கேரளா தான் போகிறார். திருவனந்தபுரத்தில் அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு திருவனந்தபுரத்திலிருந்து அங்கிருந்து பிரதமர் மோடி அவருடைய தனி விமானம் மூலமாக அங்கிருந்து 12:30 மணிக்கு புறப்பட்டு நம்ம சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். சுமார் 2 மணி வாக்கில் அவர் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமானம் அங்கே வந்துருச்சா, ஏர்போர்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, மதுராந்தகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே வருகிறார். அங்கே ஒரு ஹெலிபேட் இருக்கிறது. பிற்பகல் சுமார் 2:45 மணிக்கு மதுராந்தகத்தில் ஹெலிபேடில் பிரதமருடைய ஹெலிகாப்டரானது தரையிறங்கும். அங்கிருந்து காரில் அந்த கான்வாய் மூமெண்ட் இருக்கும். அங்கே பொதுக்கூட்ட மேடை ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். பொதுக்கூட்ட மேடைக்கு அந்த கான்வாயில் பிரதமர் மோடி வருவார். பொதுக்கூட்டம் எத்தனை மணிக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லி நாம் விசாரிக்கும் பொழுது சுமார் 3 மணிலிருந்து 4 மணி வரை பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தை முடித்து கொண்டு மீண்டும் ஹெலிபேடில் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். பிறகு சென்னை விமான நிலையத்தில் அங்கிருந்து தன்னுடைய தனி விமானம் மூலமாக புறப்பட்டு செல்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு வர்றதுக்கு முன்னாடி மேக்சிமம் அலையன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணணும், நிறைய கூட்டணி கட்சிகளை மேடை ஏற்றிவிட வேண்டும் என்று பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் ஏற்கனவே 2 நாள் முன்னாடியே தமிழகம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருவரை ஒருவர் எப்படி விமர்சித்து கொண்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. இருந்தாலும் அவர்கள் இருவரும் பரஸ்பரமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. டிடிவி தினகரன் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாலும் விலகிச் சென்றார். மறுபடியும் அதே கூட்டணியில் இணைந்து கொண்டார். தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளை பிரதமர் மோடி அவர்கள் மேடை ஏறும்போது தேமுதிகவில் பிரேமலதா அவர்களும் அந்த மேடையில் நிற்பார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அன்புமணி தலைமையிலான பாமக பாஜகவோடு நிற்கிறது. திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக எந்த கட்சியோடு கூட்டணி அறிவிக்கப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது நமக்கு பாஜக தரப்பிலிருந்து அப்டேட். சரி, திமுகவும் மிக மும்முரமாக உழைத்து கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை அங்கே நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது திமுகவில் ஏற்கனவே இருக்கும் கூட்டணி உறுதியாக இருப்பதால் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இல்லை. இருந்தாலும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களுக்கு திமுகவும் தயாராகி வருகிறது. ராகுல் காந்தியும் அந்த மேடையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று திமுக தலைமை விரும்பும் காரணத்தினால் அடுத்த மாதம் 2வது வாரம் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுமா என்ற ஆவல் அதிகரித்திருக்கிறது. திமுக கூட்டணி ஒரு பக்கம் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கமல்ஹாசன் திமுகவுக்காக இறங்கி பிரச்சாரம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவுடைய சப்போர்ட்டில் தான் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இப்படியாக தமிழக தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.